அனைவருக்கும் வணக்கம். முதுசம் இலக்கிய முற்றத்தினூடாக இன்றும் ஓர் தொன்மையான கலைஞரை நாங்கள் தற்போது உங்களுக்காக பேட்டி காண இருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மூத்த இலக்கியவாதியும் பக்தி இலக்கியங்களை பரவலாக்கி கொண்டு வருபவருமான திருமிகு ஞானம் பேரின்பம் அவர்களை நாங்கள் தற்பொழுது அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேர் ஞான பேரின்பமாக இருந்த பொழுதிலும் கூட நீங்கள் துரையப்பா எனும் பெயரிலே தான் அதிகம் அறிமுகமாயிருக்கிறீர்கள். அந்த பெயர் தான் உங்களுக்கு ஒரு பிரபலியத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த பெயர் வந்த காரணத்தை நமக்கு விளக்கி கூறுங்களேன். அம்மா என்னையே அப்பாண்டு கூப்பிடுவார், அப்பா என்னையே துரை என்று கூப்பிடுவார். அப்போ அந்த வகையில் அந்த அப்பா கூப்பிட்ட பேரையும் அம்மா கூப்பிட்ட பேரையும் ஒன்றிணைச்சி துரையப்பா என்று என்னுடைய தாய் தந்தையர் அந்த பேரை வைத்திருக்கலாம் என்று தான் நான் யோசிக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே பட்டிப்பளை பிரதேசத்திலே பட்டிப்பளை கிராமத்திலே ஞானமுத்து ராசமுத்து தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வனாக அந்த நாளையிலே இளமை பருவத்திலே அந்த பிரதேசத்திலே உண்டான கல்வி நிலையங்களிலே கல்வி பயின்று முதலாவது கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் அருகாமையில் இருக்கின்ற ராமகிருஷ்ண மிஷனிலே நான் பள்ளி கல்வி கட்டி கொண்டு வந்தேன். அதன் பின்பதாக நான் உயர்கல்வி படிக்க வேண்டி அந்த பிரதேசத்திலே உண்டான அம்புலாந்துறை அந்த பாடசாலைக்கு சென்று எஸ்எஸ்சி பிறப்பு எஸ்எஸ்சி ஃபைனல் படித்து முடித்துவிட்டு என்னுடைய 20வது வயதிலே நான் பிரதேசத்தினுடைய பட்டிப்பளை பிரதேசத்தினுடைய உள்ளூராட்சி, அதாவது அந்த நேரம் பிசி என்று சொல்லுவார்கள், அந்த பிசியிலே நான் சமூக பணி செய்வதற்காக இணைந்து எனது கிராமத்திலே நான் அங்கத்தவராகி சேமனாக நான் 1972ஆம் ஆண்டு கடமையிலே ஈடுபட்டு சிறப்பான சமூக பணிகளை செய்து வருகின்ற அந்த நேரத்திலே அந்த பிரதேசத்திலே சங்கம், அதாவது கூட்டுறவு சங்கத்திலே அங்கே பணியாற்றுவதற்கு கூட ஒரு சில பணியாளர்கள் குறைவாக இருந்த காலத்திலே அந்த நேரத்திலும் நான் கூட்டுறவு சங்கத்திலே சேர்ந்து நான் கெசியராகவும், அதாவது காசாளராகவும் பொருட்கொள்வன உத்தியோகத்தராகவும் மேனேஜராகவும் இருந்து பல மக்களுக்காக கடமைகளை செய்திருக்கின்றேன். அந்த நாளையில் இருக்கும்போதே தாந்தாமலை ஆலயம், கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் போன்ற ஆலயங்களிலே என்னுடைய அந்த திருப்பணிகளையும் செய்து வந்து அந்த திருப்பணிகளின் ஊடாக நான் இன்று வரை அந்த ஆலயத்துகளிலே தாந்தாமலை ஆலயத்திலே இன்று வரையும் கிட்டத்தட்ட அந்த உத்தியோகம் பார்த்து இந்த இந்து சமய முறைப்படி அந்த ஆன்மீகத்துறையிலையும் ஈடுபட்டு மக்களை ஒன்று சேர்த்து நான் செயல்பட்டு கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே நான் இந்த பிரதேசத்திலே இல்லங்கள், அதாவது அறநெறி பாடசாலைகள், அதே போல் கதிரொளி இல்லம் போன்ற இல்லங்களிலே கஷ்டப்பட்ட பிள்ளைகளை ஒரு சில, அதாவது 10-15 பிள்ளைகளை உருவாக்கி அதை வளர்த்து இந்த பிரதேசத்தில் அந்த கல்விக்கு முக்கியத்துவத்தை நான் கொடுத்து வந்துள்ளேன். அந்த வகையில் எனக்கு உறுதுணையாக என்னுடைய நண்பர்கள் இருந்தார்கள். அதிலே புஷ்பலிங்கம் அவர் செயலாளர் இருந்தார். எங்களுடைய தியாகராஜ ஐயா அவர் போரதீபை சேர்ந்தவர், மட்டக்களப்பில் இருக்கின்றார். அதே போல் கல்லாத்திலே இருக்கின்ற நண்பர்கள் இந்து ஆலய ஒன்றியம் கொண்ட அமைப்பு செய்து அதுக்கு ஊடாக நாங்கள் பல பணிகளையும் செய்து நான் அதிலே தலைவராக இருந்தேன். அதிலேயும் என்னை தலைமை தத்துவம் வைத்தார்கள். அந்த பணியோடு நான் செய்து இன்றும் என்னுடைய இந்த 74வது வயதிலும் நான் சமூக பணி, ஆலய பணி, அத்தோடு இந்த கோயில்களிலே குருமார் தட்டுப்பான இடத்திலே அந்த குருமாருக்குரிய அந்த அந்தஸ்தையும் பெற்று சம்பளம் இல்லாத அந்த சேவைகளையும் நான் செய்து வருகின்றேன். அந்த வகையிலே எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை காலத்தை நான் வீணாக்கவில்லை. நான் உண்மையாகவே ஒரு விவசாயினுடைய மகனாகத்தான் இருந்து வந்தேன். என்னுடைய அப்பா நிலப்புலன்களோடு விவசாயம் செய்து அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த நான் அந்த விவசாயத்தையும் விடவில்லை. ஆன்மீகத்துறை, அரசியல் துறை, வாணிபத்துறை, இப்படியான அந்த பல துறைகளிலேயும் ஈடுபட்டு செய்யக்கூடிய அந்த அனைத்து செயல்களையும் நான் செய்து கொண்டு வருகின்றேன். ஆன்மீகத்துறையில் உங்களுடைய நாட்டம் எவ்வாறு காணப்பட்டது? ஆன்மீகத்துறையிலே எனக்கு அந்த பெரிசாக ஆரம்பத்திலே இல்லை. நான் சிறு வயதிலிருந்து பாடசாலை, அதாவது கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலே நான்
அந்த பாடசாலையில் படிக்கிற போது அந்த மணி யோசி 10 மணிக்கு 6 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் மணி அடிப்பாங்க, மதிய பூஜைக்கு அடிப்பாங்க. அப்போ எங்களோட வகுப்பு ஆசிரியர் கூட மணி அடிக்கிற நேரம் எழும்பி நின்று பிரார்த்தனைகளை செய்து இருக்கணும் என்று சொல்லி அப்படியாக அந்த ஆன்மீகத்தை பழகி வந்தார்கள். அடுத்து எனக்கு அந்த பாடசாலைக்கு போய் அந்த சிறு வயதிலே அந்த பாடசாலைக்கு போய் விட்டு வந்தோடனே வெள்ளிக்கிழமையில அநேகமாக அந்த கொக்கட்டி சொல்ல தாந்தோன்றீஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்தில் நான் 12 வயதிலிருந்தே அந்த பஞ்ச புராணங்களை சிறப்பாக பாடி எனக்கு அப்போ தெரியாது, தேவாரத்தில் பொருளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த நிலையில் பாடி வந்து அடியார் கூட்டங்கள் வரும். அந்த நாளையில் பரிசாரி பாலி பொடியார் ஆக்களோட சேர்ந்து வயது போன ஆக்கள் சேர்ந்து பார்ப்பாங்க. அப்போ நான் அவர்களோட சேர்ந்து அந்த ஆன்மீக பணிகளில் பாடுபட்டு பாடி சிறப்பாக அந்த பணிகளை செய்து வந்தேன். அதுதான் எனக்கு அந்த இளமையிலிருந்து பழகி வந்தபடியா அதையும் விடாமல் செய்துவார். மட்டக்களப்பின் தொன்மியங்களிலே பக்தி இலக்கியங்களுக்கு ஒரு முழுமையான பங்களிப்பு இருக்கிறது. அந்த வகையிலே எங்கள் பிரதேசத்தின் கிராமங்களிலே காணப்படும் பக்தி இலக்கியங்கள் அல்லது சிறுதெய்வ வழிபாடுகளிலே காணப்படும் பக்தி இலக்கியங்களை நீங்கள் வெளிக்கொண்டிருந்த விதம் குறித்து எங்களுக்கு கூற முடியுமா? இந்த சரிகை தொண்டு, கிரியை தொண்டு, சரிகை கிரியை யோகம் ஞானம். இப்போ ஆரம்பப்படியாக நாங்கள் அந்த சரிய தொண்டுகளை செய்தால்தான் அந்த சரிய தொண்டு மூலமாக நாங்கள் பக்திகளை வளர்க்கலாம். அப்போ அந்த சரிய தொண்டுகளிலிருந்து, அதாவது நாங்கள் மனிதனாக பிறந்தா தொண்டுகள் பல செய்யணும், தொண்டுகள் ஆற்றணும். அந்த வகையில் படித்திருப்பவர்கள் இருப்பார்கள், படியாமல் இருப்பவர்கள் இருப்பார்கள். பக்தியாக கண்ணப்ப நாயனர் எல்லாம் படிக்கல, அவங்களுக்கெல்லாம் இந்த சரீர தொண்டு தான் அவங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அதுக்கு பிறகு படிப்படியாக தான் உள்ளம் பெருங்கோயில் என்ற அந்த தத்துவத்தோட மனிதர்கள் முதிர்ச்சி அடைஞ்சு அப்படி வருவார்கள். அந்த வகையில் நாங்கள் சரிய தொண்டுகளை செய்திருக்கின்றோம். அது கூட்டு பிரார்த்தனையாக நாவால மனதால மெய்யால எல்லாம் வழிபட்டு சரீர தொண்டுகளை செய்வோம். அப்போ அந்த கிரிய முறைக்கு பக்குவப்படணும். கிரிய முறையை செய்யறோம்னா அதுக்கு நாங்கள் சமய சாரப்படி நாங்கள் தீட்சை எடுத்து தீட்சைக்கு ஊடாக அதுக்கு மேலே அந்த கிரிய முறைகளையும் செய்யறதுக்கு எல்லாம் அனுபவம் வேணும். அதுக்கு ஒரு குரு வேணும். சிறப்பான குருவின் வழியை தேடித்தான் நாங்கள் அந்த விலங்குகளை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நாங்கள் இந்த பணிகளோட நான் இந்த குருவை சந்தித்து எனக்கு இந்த தீட்சிகள் எடுத்து பூஜை கர்மங்களை எல்லாம் எங்களுக்கு அந்த குரு பயிற்சி உண்டு. இந்து கலாச்சார அமைச்சால நாவக்குடா கலாச்சார மண்டபத்தில் 15 நாட்கள் 2003ஆம் ஆண்டு அந்த அளவில் சரியான கணக்கு தெரியாது. அப்போ எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலேருந்து இந்து குருமாரெலாம் எடுத்து பயிற்சி வச்சவங்க. அப்போ அந்த அளவில் நான் அங்கே பயிற்சி போனேன். 15 நாளை அந்த பயிற்சி இந்தியா இருந்து வந்த குருமார பயிற்சியோட தான் அந்த பூஜை வைக்கிற முறைகள் எல்லாம் சிறப்பாக நான் கற்றுக்கொண்டேன். நல்லது. தொடர்ந்து மட்டக்களப்பின் பண்பாடு அல்லது பாரம்பரியத்திலே கிராமங்கள் தோறும் சிறுதெய்வ வழிபாடுகளில் நாங்கள் எங்கும் காணக்கூடியதாக உள்ளது. உதாரணமாக வீடுகளிலே வைரவனுக்கு வைத்தல், மாரியம்மனுக்கு செய்தல் போன்ற வீட்டு சடங்கு செய்தல் போன்ற தொடர்பான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? பகிர்ந்து கொள்ள முடியும். நன்றாக அந்த நேரங்களிலே இந்த ஆதி கடவுளாக கண்ட சூரியனையும் சந்திரனையும் அந்த வகையிலே சூரியனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். வீட்டிலே வைத்து சூரியன் எழும்பும் போது அந்த நாளையில் விவசாயியாக இருந்தாலும் சரி அதிகால பொருளை எழும்பி சூரியனுக்கு முன்னாக நின்று திருநூறு சாத்தி மண்டாடி தான் அந்த உழவன் கலப்புகளை தூக்கிட்டு உழவு வேலைக்கு போவார். அப்போ அதனால் நிலம், நீர், தீ, நெருப்பு, காற்று இந்த பஞ்ச பூதங்களையும் வழிபடுற அந்த நாளையிலே பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடாக இருந்திருக்கு. அந்த பண்பாட்டின் உடைக்காக இயற்கைகளை தெய்வங்களாக வழிபட்டு வந்தார்கள். அதுக்கு பிறகுதான் சிவன், சக்தி, பிள்ளையார், முருகன் இப்படியான அந்த தெய்வங்களை வழிபட்டு அதற்கு ஊடாக அவதார புருஷர்களாக வேலைக்கு வேலை மக்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் வைரவர், வீரபத்திரர், காளி அப்படியான அந்த சிறு தெய்வங்களை எல்லாம் அந்தந்த கிராமங்களிலே உண்டு பண்ணி சிறு தெய்வர் செய்வார். வளவுக்குள்ளே காவல் தெய்வம் வைரவர், காளிகள், அப்படியாக சர்க்கரை அமது கொடுக்கறதுக்கு அம்மாள், இப்படியான அந்த வழிபாட்டுகளை அந்த உண்டாக்கி அந்த ஆன்மீகத்தை வளர்க்குற அந்த தன்மை, அப்படியான அந்த தன்மைகள் எல்லாம் அந்த நாளையில இருந்திருக்கு. கடவுளை இப்போ முதல் நெருப்பைத்தான் வழிபடுவார்கள், சூரியனை வழிபடுவார்கள். அப்படியே வழிபட்டு வந்து கடைசியாக விஞ்ஞானம் வளர்ற காலத்தில் தெய்வம் ஒன்றிருக்கி அதுக்கு மேலே ஒன்றுமில்லைன்ற அந்த கோட்பாட்டுகளை இப்போ சிவபெருமான், உமாதேவியார், முதல் பிள்ளையார், முருகன் இப்படியான அந்த தெய்வங்களை விடத்தான் இந்த சிறு தெய்வ வழிபாட்டுகளை செய்து அந்த அதுக்குரிய காவியங்கள், தாலாட்டுகள், பாட்டுகள் அந்தந்த வேளைக்கு எதை செய்யணும். இதனால நோய்கள் தீரும், நோய்கள் எல்லாம் அகலும், வறுமைகள் போகும். அது போக வேண்டியது இருக்காம நம்மளும் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து இறைவனை வழிபடணும்.
அப்ப தெய்வத்தால் ஆகாதனின் மெய் வருந்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது ஒன்றும் இல்லை, நாங்களும் என்ன ஒண்ணும் மெய் வருந்தோடும். அதுக்காகத்தான் இந்த வீடுகளில் அந்த சிறு தெய்வங்களை வழிபட்டு வந்திருக்கார்கள். அது இப்ப பெருந்தெய்வங்களாகி வைரவர் ஆலயங்கள், வைரவ உற்சவங்கள், அதே போல காளி கோயில்கள், அதே போல வீரபத்திரன் ஆலயங்கள் இல்லையெல்லாம் இப்ப பெரிய பெரிய சிறு தெய்வம் அங்க காலத்தில் வழங்கினாலும் அதுகளையும் இப்ப சம தெய்வங்களாக வந்து விட்டது. ஒன்றும் இல்லைத்தான், தெய்வங்கள் எல்லாம் உண்டு, எல்லாத்துக்கும் இருக்கு. அது சிறு தெய்வம் பெருந்தெய்வம் பகுக்க இயலாது. இருந்தாலும் எல்லாம் அந்த அம்சத்திலிருந்து வேலைக்கு வேலை அவதாரம் எடுத்தார்கள் தான் அவங்க. இந்த சிறுதெய்வ வழிபாடுகளிலே மட்டக்களப்பில் பாடப்பட்டு வந்து இன்று அழிவடையும் நிலையில் உள்ள ஏதாவது ஒரு பாடலை எங்களுக்காக பாடி கட்ட முடியும்? இப்ப அந்த வகையிலே இப்ப இந்த காவியங்கள், தாலாட்டுகள், அப்படியான இந்த பாட்டுகள் எல்லாம் இப்ப இருக்க இளைஞர்கள் பாடமாக்கி பாடுறதுக்கு அவங்களுக்கு ஏதோ இந்த மனதில் இதெல்லாம் பாடலாமா நம்மன்ற அந்த எண்ணம் சிந்தனை வர வர அது கருகி கொண்டு போகுது. அதனால இப்படியான இந்த அருமருபு சிவனுதபு மருள் கையித நகரிலுரையிலதலரணகாலகாதி வைரவர் மீது தருமருபு காவிய தமிழ் மாலை பகரவருள் தையலுமை பாகரும் சதுர்முக பிரமனும் திருமருவு மலையனும் அதிவீர முனிவரும் செப்பரிய நவகோடி சக்தி லட்சுமியும் குருமருவு சரஸ்வதியும் முருகேசரங்கரன் கூறறிய தமிழுதவு மண்டநாயகமே. அண்டபகிரண்ட முகடானது நடுங்க ஆதி நடுமால் பிரம தேவரு நடுங்க சண்டனொடு பிற சண்டவானுவு நடுங்க சால நடு வரையேழு கடல்கள் நடுங்க மண்டலமெல்லாம் முதிர்ந்திடும் மின்கள் முதிர அரைநாளி முறையிடத்தேவரு நடுங்க அண்டதொழு சிவனருளி நாலவதரித்த ஆதி வைரவ தேவர் ஆடல் புரிவோமே. ஆடல் புரி போத என் சிரமொன்றறிந்து ஆனதொரு பாத்திரம் ஏந்தியுலகெங்கும் தேடலரிதான நடுமாலிடத்தேகி செப்பரிய உன்னெதிரப்பிச்செய்தாவன்ன நிடலசுரர் ஆடல் புரி மால் நடு நடுங்கி ஏற்படறி குத்தியவர் ரத்தமது விடவே ஆடலுடனாதி வைரவ தேவனாரும் அகிலதள முழுதீரம் வாங்கி இட்டனரே. அடுத்தது, நீங்கள் வெளித்தோற்றத்திற்கு ஒரு ஆன்மீகவாதியாக தெரிந்த போதிலும் உங்களுடைய செயற்பாடுகள் அத்தனையும் சமூக ரீதியிலான ஒரு அக்கறையுடன் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். குறிப்பாக யுத்த காலத்திலே நீங்கள் அநேகம் விடயங்களிலே உங்களுடைய பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு அநேக பொதுமக்கள் நன்மை அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள், அதன் மூலம் ஈட்டிய வெற்றிகள் என்பவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல எங்களுக்கு இந்த வாழ்க்கையில பல சொல்லுண்ணாத பல துன்பங்கள் எல்லாம் வரும். அந்த நேரத்தையில மக்களோடு மக்களா அவர்கள் மன விகத்தில் இருப்பார்கள், மனக்குலைவில் இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆறுதலான வார்த்தைகளை நாங்கள் பேசி அப்படியான அந்த யுத்த காலத்துகளில் அப்படியான அந்த ஆறுதலை கொடுத்து, நம்ம பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை, நிலையான உடம்பில்லை, நாங்கள் இதுக்கும் தைரியமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் உற்சாகமாக செயல்பட வேண்டும். அந்த வகையிலே நான் அந்த ஒன்றிணைந்த ஒரு கூட்டங்கள், அதாவது குருமார் ஒன்றியம் உண்டு. நாங்கள் அந்த சம்பந்தமான வேலை இடம்பெயர்ந்து போன அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த இடம்பெயர்ந்த அந்த சமூக பணியாக அந்த மக்கள் பட்ட துன்பத்துக்கு அன்றாட உணவுக்கும் வழி இல்லாத நேரங்களில் நாங்கள் உரிய ஆக்களை உரிய முறைப்படி அணுகி நாங்கள் அந்த உணவு வகைகளை பெற்றுக் கொடுத்துருக்கோம். உதாரணமாக எங்களுடைய எம்பி எங்கள் யோகேஸ்வரன் ஐயாட்ட கூட நாங்கள் அவரை கூட அணுகி அவரும் எங்களுக்கு அந்த உணவு வகைகளை கொடுக்கறதுக்கு அவர் உதவி செய்திருக்கார். அதே போல் ராமகிருஷ்ண மிஷன் சுவாமியாக இருந்த அந்த சுவாமி அங்கேயும் போய் நாங்கள் உதவிகளை பெற்று மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதே போல் இந்து குருமார் ஒன்றியத்தால் நிறைய எங்களை கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் இதில் முயற்சி எடுத்து அந்த பணிகளை செஞ்சிருக்கேன். அதில் அடியனும் ஒரு ஆளாக நின்று அந்த பணிகளை செய்திருக்கேன். அதே போல் எங்களோட பிரதேசம் நான் பார்க்கல, எங்கெங்கே கஷ்டப்படுறாங்க என் மக்கள், அந்த இடத்துல ஆரை போய் சந்திச்சு என்ன எடுத்து கொடுக்க இயலுமோ அதை நான் எடுத்து அந்த நான் இல்லை, அது ஆண்டவண்ட செயலால் மக்கள் சேவை மகேசன் சேவை. அதனால் மக்களுக்கு செய்கிற சேவையும் செய்து ஆண்டவனுக்கு செய்கிற பணிகளையும் செய்து நாங்கள் எங்களையும் மக்களையும் பேரின்ப பெருவாழ்வில் விட வேணும் என்ற நோக்கத்தில் நான் செயற்பட்டு வரேன். நல்லது.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மட்டக்களப்பின் கிராமிய வாழ்க்கையில் பின்னி பிணைந்தது ஒன்றாக காணப்பட்டது எனும் துணிப்பொருளில் அல்லது ஒரு பின்புலத்தில் மட்டக்களப்பு கிராமிய மக்களிலே விவசாயத்துக்கு பயன்படுத்திய பிரதான ஒரு உக்திகள் அல்லது கருவிகளை பற்றிய விளக்கம் ஒன்றை தாருங்கள். அந்த நாளையில் விவசாயிகள் கூடுதலாக உழவடிக்கிறதெல்லாம் உள்ளு கலப்பைன்னா மரத்தில் படவால் குத்தின்னு சொல்கிறாரு. அந்த படவால் குத்தியில் வளைஞ்சிரிக்கும். அதை வெட்டி வாய்ச்சால வெட்டி கொழு வடித்து கொழுவில் போட்டு உள்ளு கலப்பையாக ஏற்றி மாடு கட்டி மாட்டால் உழுது 4 உழவுகள் அடிப்பாங்க. 4 உழவு அடித்து அந்த நெல்லை விதைச்சி பிறகு 2 உழவு போட்டு அந்த நெல்லை மறுப்பாங்க. அந்த நெல்லை மறுத்து போட்டு வேளாண்மை சிறப்பாக வரங்காட்டிலையும் முளைச்சி அதை வரங்காட்டிலையும் அந்த வரம்பு புல்லுகளை மட்டும் அந்த மேற்கட்டுகளை நடந்து பரிமாறி வேலை செய்கிறதுக்காக செருக்குவாங்க. புல்லை செருக்கு அந்த வரம்பெல்லாம் துப்புரவாக்கி வைப்பாங்க. அடுத்ததாக வேலியை அளந்து கருக்கம்புன்னு சொல்கிறது. அந்த கருக்கம்பு நாட்டி வரைஞ்சி 4 வரிச்சு வைப்பாங்க. ஒவ்வொரு வரிசையும் வரைஞ்சி வேலைஞ்சி அந்த வட்டையை வளைச்சி ஒவ்வொரு கண்டத்துக்கும் வேலியை அளந்து வட்டான அதிகாரி 2 வைப்பாங்க. அந்த வட்டான அதிகாரி எல்லாம் சேர்ந்து தான் வேலியை அளந்து வேலியை பங்கு போடுவாங்க. பிரித்து கொடுத்து குறிப்பிட்ட காலத்துக்கு வேலி கட்டாட்டி கூட்டத்தை போட்டு கட்டாதாக்களுக்கு தண்டனை. அடுத்தது காவல்குடி. ஒவ்வொரு கண்டங்களும் காவல்குடியில் போட்டு காவல் படுக்கணும். தகரம் நடத்துற அடிக்கிற தகரத்தை அடிக்கிற நேரத்திலே அந்த சிராம்பி என்று சொல்ற காவல்குடி. அந்த காவல்குடியில் ஒவ்வொன்று போடுவாங்க. ஒவ்வொரு கமக்காரன் விவசாயிகள் என்று சொல்ற அதுக்கு முல்லக்காரன் 2 வைப்பாங்க ஒரு பங்குக்கும். அந்த முல்லக்காரன் குருவிக்காரன் 2 வைப்பாங்க. அந்த முல்லக்காரன் ஓர்டர் போட்ட உடனே வேளாண்மைக்காரன் போய் கம்பு வெட்டி புரை போட்டு அந்த புரையிலே காவல் படுக்கணும். காவல் படுக்காத ஆக்களுக்கு கிழமை கூட்டம் வச்சு சூத்துல பிரம்பால அடிக்கிறாரு அரியாரி. ஒரு ராவைக்கு படுக்காட்டி 2 அடி 3 அடி போடுவாங்க. அப்படி போட்டு அந்த அறுக்கையாக விவசாயத்தை செய்து வேலி கட்டி வளைச்சி அந்த நாளையில் நெல்லை விளைய வச்சு உற்பத்தி செய்து வந்திருக்காங்க. இந்த நாளையில் வேலி கட்டில்லை, வேலி அளக்கிறல்ல. அந்த பழைய மரபுகள் எல்லாம் வைத்து அடுத்தது வெட்டி கட்டி சூடு வைப்பாங்க. சொல்லப்பட்ட குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த சூட்டை வச்சு தான் மாட்டால மிதிப்பாங்க. அந்த மாட்டால எருமை கிடாக்களை புனைச்சி வேலைஞ்சி அரக்கன் என்று சொல்கிறோம். அந்த மாடுகளுக்கு அரக்கு மாடு புனைச்சி 3 புனையில் புனைச்சி அரக்கு ஏற்றுவாங்க. அப்போ பொலிப்பாட்டு படிப்பாங்க. பொலி பொலி களமே பொலி பொலி பொலியோ பொலி 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 தாயே பொலி தம்பிரானே பொலி பூமி பொலி பூமாதேவி தாயே பொலி பொலி பொலியம்மா பொலி பொலி பொலியோ ஓடி நடகண்டே உனது அழகான காலாலே. இப்படியாக அந்த பாட்டை படிச்சு போக போக அந்த வாதிக்காரன் சொல்ற அதுகள் அந்த சூட்டை வளைச்சு போடும். போடுற நேத்தையில அந்த எருமை கடாக்கள் அது பீ போடும். மலம் போடுற நேரத்தில் அதுக்கு கோல் என்று சொல்ற அந்த கோலை வைக்கல் எடுத்து கட்டி வெளியால போடுற. அப்படியாக அந்த நெல்லுகள் எல்லாம் பக்கப்படுத்தி அவரி கட்டுற. அவரி என்று சொல்லுவார்கள். கூட்டி குமிச்சி பொலியெல்லாம் கடைசாக அவரி கட்டி அவரிய அந்த பொலியை கூட்டி புரி போடுற வளைச்சி புரி போடுற காவக்காரன் புரி என்று சொல்ற. அதெல்லாம் போட்டு அவரில் நின்று நெல்லு தூத்தக்குள்ள அந்த நெல்லு கட்டுற அந்த பாத்திரத்துக்கு பேரு கடகம், கைப்பட்டி கடகம். அதுக்கு களவட்டியில் ஒரு பேர் இருக்கு. சின்ன கைப்பட்டிக்கு குஞ்சி வாயன், பெருவாயன், கடகத்துக்கு பெருவாயன். அடுத்தது கட்டை கூணம் அடிக்கிறதுக்கு கட்ட மிலாறு, கோலக்கட்டு. சாக்குக்கு தோல்வாயன், நீருக்கு அதுக்கும் சிறப்பான பேர். அப்படியாக அந்த பேர்கள் எல்லாம் இப்போ மாற்றம் அடைஞ்சி இப்போ புது பேர்களாக அதையே மறந்துட்டாங்க. அப்போ அடுத்தபடியாக இன்னொன்று என்னென்னு சொன்னால் சிறப்பாக அந்த நாளையில் அந்த வட்டைகளில் கூத்தாடுவாங்க. ஒவ்வொரு கண்டத்திலையும் இருக்கிற கண்டமாக நாட்டு கூத்தன்னு சொல்கிற அந்த கூத்தாடி அவர்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக வேலை செய்த களைப்பு, அந்த களைப்பை போக்குறதுக்காக கூத்தாடி அதிலே மேம்பட்டாக்கள் தான் இந்த விவசாயிகள். அது கூட இப்போ வர வர அந்த கூத்துகள் கூட மறுகொண்டு போகின்றது. அந்த வகையிலே சிறப்பாக அந்த நாட்களில் செய்த விவசாயிகள் சிறப்பாக இருந்தார்கள்.
அப்ப மாடுகளை வளர்த்தார்கள், கால்நடை வளர்த்தார்கள். அந்த மாடு தான் அவர்களுக்கு அந்த வயலில் பசலையை போடுவது. அந்த மாடு ஒவ்வொரு வயலுக்குள்ளேயும் ஒவ்வொரு விவசாயத்தையும் மாடு காலை போட்டு அடக்கி ஒரு கிழமைக்கு 2-3 நாளைக்கு பிறகு அந்த காலையை மாற்றி மாற்றி போடுற நேரங்களில் அந்த பசலைகள் கூட்டு பசலையாக வருது. அந்த மாட்டிலிருந்து வருகிற சாணங்கள், அதில் வார மூத்திரங்கள் எல்லாம் அந்த வயலில் தேக்க பயலையாக இருந்து விளைச்சலை கூட்டி எடுக்கின்றது. தற்போது அதெல்லாம் மாறி யூரியா பசலைகளையும் நஞ்சு மருந்துகளையும் அடிச்சு மக்கள் கூடுதலான வயதுக்கு இல்லாமல் வருத்தம் தான் வருது. அந்த வகையில் பழைய அந்த முறைகள் எல்லாம் மாறி இருக்கின்ற வீட்டு பொருட்கள் கூட வட்டா, சேர்வக்கால், அப்படியாக அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்ப இல்லாம போகுது. அதே போல கடகம், கைப்பட்டி, அந்த நிலப்பாடுகள் எல்லாம் இப்ப மறைஞ்சு வைத்து, அதே போல எங்களுடைய அந்த திருமண வைபவங்கள் எல்லாம் அதுலேயும் மாற்றங்கள். வீட்டிலே களத்திலே போடுவார்கள், களம், வெண்கலம். அந்த பாத்திரத்தில் திருமணம் முடிச்ச உடனே பாத்திரத்தில் போட்டு அழகாக சாப்பாடு கொடுத்து அந்த திருமணங்கள் எல்லாம் நடத்தி வந்திருக்காங்க. இப்போ எல்லாம் மருவி வீட்டுகளில் கல்யாணம் இல்லாமல் எல்லாம் அப்படியே சீரழிஞ்சி கலாச்சார பண்பாடெல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. அந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் கூட இப்படியான இந்த முறைகளை கற்றுக்கொள்கிற மித்தம் குறைவாகத்தான் இருக்கின்றது. மட்டக்களப்பின் தொன்மையான இலக்கிய பகிர்வுகளையும் கிராமிய இலக்கியங்களையும் தன்னுடைய சமூக பணிகளையும் எம்முடன் பகிர்ந்து கொண்ட திருமிகு துரையப்பா எனப்படும் பேரின்பம் ஐயா அவர்களுக்கு முதுசம் குழுவினரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தயாரிப்பாளர் இந்திராஜா, தொழில்நுட்ப உதவி மதன் மற்றும் நான் லொரென்சோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் உங்களுக்கு.